إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமண தம்பதிகளே, பெரியவர்களே, நாம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் கிருபையும் அன்பும் வத்தா கிருபையும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, திருமணம் என்ற இந்த வாழ்க்கை ஒப்பந்தத்தில் நம்ம சமுதாய மக்கள் நடத்தினாலும் அதில் தேவையற்ற கேளிக்கைகள், மாலை மாற்றம், இன்னும் இதர தேவையற்ற செலவுகள் என்பதை நாம் அறிந்து வருகிறோம். அதிகமான முறையில் இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்றால், சிக்கன திருமணத்தை ஊக்குவிக்கிறது. எதில் சிக்கன திருமணம் இருக்கிறதோ அதில் அல்லாஹ் நியாமத்து செய்கிறான், அதற்கு அருள் செய்கிறான். எந்த அளவுக்கு சிக்கனம் பண்றோமோ அதுல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய நியாமத்து இருக்கு. அதே போல ஒரு கூட்டம் கூடினால் அதில் சத்தியத்தையும் உண்மையையும் எடுத்து சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அதன் அடிப்படையில் தான் தேவையற்ற உலக விஷயங்கள், தேவையற்ற சம்பவங்கள், அதையெல்லாம் பேசாமல் மார்க்க விஷயத்தை பேசுகிறோம் என்றால் அந்த அளவுக்கு மார்க்க சட்டத்தில் கருத்துகளும் சத்தியங்களும் நிறைந்து இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அனைத்துக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஒத்த வரியில முடிஞ்சு. சிக்கன திருமணம் ஆடம்பரத்துக்கு எதிரான அந்த ஒரு வசனத்தில் என்ன நடந்துடும்? அனைத்து விஷயங்களும் நடந்துவிடும். நாம இப்போ எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், அழைப்பு பணியும் இறையச்சமும். அதில் திருமணத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாம் மார்க்க போதனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இட்ட கட்டளைகளையும் ஒரு அளவு அறிந்து நம் உள்ளத்தில் ஏந்தி இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் இனிதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அருளும் நிறைந்ததாக இருக்கும். அடுத்த ஒரு வசனம், வல்லதீன யகூலூன, நல்ல நல்லடியார்களும் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜனா வ துர்ரியாத்தினா வ ஐனுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அர்த்தம் என்னவென்றால், எங்கள் இறைவனே, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்து, அதாவது மனைவிகளில் இருந்து, இப்படி பிரார்த்தனை சொல்ல கற்றுத்தராங்க. அதாவது பிரார்த்தனை கேட்குவதற்குனே ஒரு அளவுகோல் இருக்கு. எப்படி கற்றுத்தருகிறான்? எங்கள் வாழ்க்கை துணைவிகளில் இருந்தும், துர்ரியாத்தினா, அவர்கள் பிள்ளைகளில் இருந்தும், வாரிசுகளில் இருந்தும் எங்களுக்கு என்ன செய்யணுமா? கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து. இப்படி கேட்கணும் வாழ்க்கையில. அப்ப இந்த மாதிரி கேட்கல அல்லாஹ் கேட்டா கொடுப்பான்னு அர்த்தம். அதான கற்றுத்தர்றான். கேட்டா அந்த தூய உள்ளத்தோட இறைவனை நம்பி கேட்டால் இறைவன் அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான். வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, அஞ்சுவோருக்கும், அதாவது அஞ்சக்கூடியவர்களுக்கு நீங்கள் முன்னோடியாக திகழணும். இந்த மார்க்கத்துல அஞ்சு நம்ம வாழ்றோம்ல, அதுக்கு முன்னோடியாக நீங்க திகழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நமக்கு திருவசனம் மூலியமாக இந்த திருமண தம்பதிகளுக்குனே மன வாழ்க்கைக்குனே என்ன செய்யறான்? நமக்கு கற்றுத்தரான். பல இடங்கள்ல மாலை கூட போடுவாங்க. மாலை என்பது சில நிமிடங்களில் என்ன செய்யறோம்? வாடிவிடும், வதங்கிவிடும். இது மாலை மாற்றம் இல்ல, மனம் மாற்றம். ஒரு மனம் ஒற்று போனா முடிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட திருமணம்? பகுத்தறிவின் உச்சம். இதை பார்த்துட்டு பல தலைவர்கள்லாம் என்ன செய்யறான்? கிடுகிடுங்கி போயிருக்கிறான். இப்படி திருமணமா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாம் ஒரு மாலை போடணும், ஒரு சடங்கு நடத்தலும்,
காலில் விழலும் பல விஷயங்கள் வைத்திருப்பார். இஸ்லாமிய சமுதாயத்திலே அந்த மாதிரி செய்யறாங்க. பேண்ட் வாத்தியம், வெடி என்ன, பட்டாசு என்ன, அதில் ஒரு ஆடம்பரம் என்ன, இஸ்லாமிய இலக்கணத்தை மீறி வரவு மீறி செயல்படுகிறார்கள். ஏன் வரவு மீறி செயல்படுறீங்க? ஏன் அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா? திருமண விஷயத்தை அல்லாஹ் கற்றுத்தராம விட்டுட்டானா? அலா இன்ன தீனுல்லாஹி ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது, அனைத்தையும் கற்று தந்திருக்கிறோம். அப்ப திருமணத்துல ஏன் வரவு மீறுறோம்? ஏன் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டிருக்கிறோம்? அனைத்து விஷயத்திலையும் மார்க்கம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும்ல. நமக்கு சாதகமானதை பாற்றுக் கொள்கிறோம், ஏதாவது நமக்கு பாதகமா இருந்தா நம்ம மன இச்சை பிரகாரம் நடக்கிறோம். அப்படி நடக்கிறதுக்கு என்ன கிடையாது, மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அது பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். யௌமின் அதீம் யௌம யகூலுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், உங்களுக்கு ஒரு மகத்தான நாள் இருக்கு, அதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எச்சரிக்கையா கேட்கிறான். கவனமா இருந்துக்கிறங்க, இப்படியே போகாது என்று ஒரு எச்சரிக்கையை தீர்க்கிறான். இப்படியே வாழ்க்கை போயிருமா? இந்த உலகத்தை இதை விளையாட்டா எல்லாம் படைச்சிருக்கானா? விளையாட்டா படைச்சிருக்கிறானே கேட்கிறான். விளையாட்டா படிக்கல, அர்த்தத்தோட படைத்திருக்கிறான். அதுல சில காலங்கள் நமக்கு வாழ்வதற்கு வாய்ப்பளித்திருக்கிறான். அப்படி புரிந்து கொள்ள, எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் அந்த காரியத்தில் என்ன இருக்கணும் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்தோம் என்று இருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? ஒரு இக்லாஸ் இருக்கணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிப்பு செய்றாங்க. யௌம துஜாசு இபாது பி ஆமாலிஹும் இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக, மெச்சுவதற்காக நீங்கள் காரியங்களை, நல்ல காரியங்களை செய்யாதீர்கள். பி ஆமாலிக்கும் ஃபித் துன்யா ஃபன்துர், அப்படி நீங்கள் செய்தால் என்ன தெரியுமா நடக்கும்? மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுவான், நீ யாருக்காக காட்டுவதற்கு செய்தியோ அவனிடம் போய் வத்தஜிது இந்தஹும் ஜஸா, அவனிடம் போய் நீ கூலிய வாங்கிக்கொண்டுருவான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுதா? நரகத்துக்கு பெறுவோம்னு அர்த்தம். நம்ம நன்மை ஒண்ணு இல்லாம பெறும்னு அர்த்தம். இஸ்லாமிய மக்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன். இந்த வாழ்க்கை வசதியை தந்திருக்கிறான். சில பேருக்கு ஏற்றம் தந்திருப்பான், சில பேருக்கு இறக்கம் தந்திருப்பான். நான் அல்லாஹ்வுக்கு பொருந்தி செய்வேன். இன்னமா நுதியமுக்குலி வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாவு வலா ஷுக்கூரா, நாங்கள் அல்லாஹ்வின் முகத்துக்காக காரியம் செய்தோம். அமைதி பெறுங்க. அல்லாஹ்வின் காரியத்துக்கு, அல்லாஹ்வின் முகத்துக்காக நாங்கள் செய்தோம். ஒவ்வொரு காரியத்தையும் எந்த பிரதிபலனையும் நாங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லடியார்கள் இப்படிதான் நடப்பார்கள் என்று. அதே போல மறுமை நாள்ல காட்டுவதற்காக செய்தால் அவருடைய அமல்கள் என்னாகும்? அழிந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க? இந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுபோக உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நேரடியாக 5 நூறில் சொல்லி காட்டுகிறான். குல்லா யஸ்தியுல் ஹபீஸ வ தய்யிபு வலவ் அஜபக கஸரத்தன் ஹபீஸ், கெட்டதுதான் உலகத்தில் மிகைத்து இருக்கும். கெட்ட விஷயம் இருக்குல்ல, அது மிகைத்து இருக்கும். ஆடம்பரம் உங்க கண்ணை உறுத்தும். அதை கண்டு நீங்க என்ன செய்திடக்கூடாது? நல்லதை விட்டு விடக்கூடாது. ஹபீஸ்னா கெட்டது. ஹசீரத்தன் அதிகம், அதிகமாக உலகத்தில் கெட்டது மிகைத்து விடும். அந்த மிகைத்தாலும் நீங்கள் துணிஞ்சி நல்லதை தான் செய்யணும். உங்களுக்கு பெருசா வந்துட்டா அதுக்கு தக்க நம்ம மாறிடுமா? இததான் யூதர்கள் செய்தாங்க. மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்ப்போம், ஆளுக்கு தகுந்த மாதிரி. அதனாலதான் அல்லாஹ் ஒரு முனாஃபிக்குன்ற சூறாவே இறக்கிட்டான். அப்ப உலகத்துல ஒருத்தவன் ஆடம்பர திருமணம் நடத்துறான், அவனுக்கு போட்டியாக நானும் நடத்துவேன் அப்படி நினைக்க கூடாது. இது விஷயம் அல்லாஹ் எனக்கு எப்படி சொல்லியிருக்கான் கட்டளைய என்று நம்ம சிந்திக்கணும். அதை தான் நான் அமல்படுத்துவேன் என்று சொல்கிறானே, அதுதான் உண்மையான மூமி. அவன் தான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறான். அப்படி அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே போல அல்லாஹ் சொல்றான், ஹபீஸ், நீங்க கெட்டது இருந்தாலும் நீங்கள் அதற்கு என்ன செய்யக்கூடாது? அதை நீங்கள் துணை போகாதீர்கள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா உலில் அல்பாப் லஅல்லகும் துஃப்லிஹூன். முக்கியமான வசனம் கேளுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை? அறிவுடைய மக்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரு? கெட்டதை வெறுத்து எந்த கெட்டதாக தூக்கி போட்டுட்டு நீ கூட்டமா வந்தால் நான் செய்ய மாட்டேன். கூட்டமா எல்லாரும் செய்வாங்க. கூட்டமா கெட்டது மதுபானம் கூட அருந்துவாங்க. சரியாயிருமா? உலகமே சேர்ந்து ஒரு கெட்ட செயலை செய்வாங்க. அது சரியாயிருமா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக் கொள்வோமா? ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கலாமா? மறுமையை நம்பக்கூடிய முஸ்லீம்,
மறுமை என்றால் என்ன? இன்னொரு வாழ்க்கையை நம்பக்கூடிய ஒரு மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த எண்ணம் வரக்கூடாது. சத்தியத்தை எடுத்து சொல்லணும். எப்படி எடுத்து சொல்லணும்? மண் ஆய்சலு கவுலன் மிம்மன் தாயி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அழகிய சொல்லை சொல்லி தாய் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறானே, இலவுதாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவன்தான் சிறந்த முஸ்லிம். சத்தியத்தை சொல்லி ஒவ்வொன்றால் அழைக்கிறான, நான் எதுக்கும் பயப்படல, இதான் சத்தியம். சத்தியம் தான் என்ன? மார்க்க என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான். அதை மீறி செயல்படக்கூடாது. ஊட பழக்க வழக்கம், கையில் கயிறு கட்டுவது, இணை வைப்பது, ஆடம்பர திருமணம் நடத்துவது, வட்டி வாங்குவது, சுரண்டல் செய்வது, ஏமாற்றுவது, மந்தசைனா வரைசலினா, மோசடி செய்யறவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. எந்த மோசடி? ஒரு பொருளை வச்சு டூப்ளிகேட் வைக்கிறாங்க, அது கூட ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அந்த எண்ணம் நம்ம இருக்க போய் தான் இந்த சிக்கன திருமணத்தை நம்ம ஆதரிச்சு செய்யறோம். இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோம். நம்ம உள்ளத்துல அது ஈர்க்கப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம பாடுபட்டு செய்யணும்? இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமா கூட செய்யலாம்ல. ஆடம்பரம் முடியும். அப்பதான் ஏழை எளிய மக்கள் உலகத்தில் இந்த திருமணத்தை சாதாரணமாக பண்ண முடியும். நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அவன் எங்க போவான்? பள்ளிக்காலத்துல கையெழுதி நிற்கிறான். அந்த நெருக்கடியை செய்யக்கூடாது. ஆண் பெண்கிறது துணை இயற்கை, அனைவருக்கும் தேவை. அதை டைட் ஆகிட்டா என்ன ஆகும்? அவன் கல்யாணத்துக்கு 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பானா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சொல்லை சொல்லக்கூடியவன் தான் அழகு கூடியவன். அழகிய சொல்லை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேள்வி இருப்பான். அழகிய சொல்ல சொல்லி முஸ்லீம் என்று நிற்கிறான, அவன் தான் அழகு கூடியவன், அவன் தான் இந்த செயலுக்குரியவன். அப்படியா நம்ம நிற்கிறோம்? சந்தர்ப்பவாதிகளா மக்கள் இருக்கிறாங்க. சந்தர்ப்பம் கிடைத்தால் மாறி வருகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக இருக்கக்கூடாது. அதுல அப்படி வாழ்ந்து என்ன கண்டுட்டாங்க? அல்லாஹ்வை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் ஒரு மனிதனா? அவன் லதீஃபுல் கபீர், நுட்பமான அறிவுள்ளவன். அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களை அறிந்தவன். என்ன சும்மா ஒரு பொருளா? ஒரு பொக்கிஷமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த சராசரத்தை படைத்து கடுமையான முறையில் ஆட்சி செய்துகிட்டு இருக்கிற வல்ல ரப்புல் ஆலமீனை எந்த மாதிரி பார்வையில் பார்க்கிறோம்? கவனமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சத்தியம் என்பது அப்படி. இந்த சத்தியத்தை எதுக்கு நம்ம எடுத்து சொல்லுகிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான வசனத்தை பார்த்துக்கிறோம். இதுதான் முக்கியம். குன்தும் கைர உம்மத்தன் உக்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்துக்கெல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள். சிறந்தவர்கள் என்று சொன்னால் மட்டும் சிறந்தவர்கள் ஆயிடுவோமா? கீழே விளக்கம் கொடுக்கிறான். ஏன் சிறந்தவர்கள்? உங்களை ஏன் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இதனாலதான் தெரியுது. அதுக்கு அர்த்தம் என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இதனாலதான் நீங்க சிறந்தவர்கள். இதை செய்யாமல் இருந்து இருக்கலாமா? அப்படி இருந்தா என்ன ஆகும்? அது ஒரு நாள் நம்மை அழித்துவிடும். ஏற்கனவே முன்வசனம் சொன்ன, அசத்தியம் மிகைத்து விடும். அதற்கு துணை போகலாமா? அழிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். அப்ப சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நம்மளை அல்லாஹ் சிறந்த சமுதாயமா ஆக்கியிருக்கிறான். ஏனென்றால் தீமையை தடுத்து நன்மையை நீங்கள் செய்கிறீர்கள். அதனால்தான் யூமினுபில்லா, நீங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள். அதனால்தான் உங்களுக்கு இந்த அந்தஸ்து கொடுத்துருக்கேன். என்ன சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோமா? பொழுதுபோக்கா? ஜாலியா என்ஜாயா? கிடையாது. இதை உள்ளத்துல ஏந்திய மக்களாக இருக்கணும். ஒரு கல்யாண நாள் பண்ற நம்ம லட்சியம் வைக்கணும். அடுத்த இந்த மாதிரி சிக்கனமா பண்ணுவோம். இப்படி ஒரு முன்னுதாரணம் வந்து விட்டா பகுத்தறிவாளனே பார்த்து ஆச்சரியப்படுறோம். இஸ்லாமிய திருமணம் அந்த மாதிரி நடந்துச்சு, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதிகமான மக்கள் உலக ஆசையை நோக்கி போறான். வேண்டு வாத்தியம், ஆட்டை என்ன, பாட்டை என்ன, கும்மாளம் என்ன, வெடி என்ன, அவனுடைய மொத்த ஆணவத்தையும் அதில் காட்டக்கூடிய ஒரு செயல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆணவத்தை அல்லாஹ் விரும்புவானா? ஒரு அணுவளவு பெருமையில் இருந்தால் அல்லாஹ் விரும்ப மாட்டான். மித்தகப்பீர், உங்கள் உள்ளத்தில் பெருமை இருந்தால் அல்லாஹ் அதை நேசிக்க மாட்டான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். லா தகும் மின்கும் உம்மத்தன் யதுஉ இலா கைரின் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை நீங்கள் தடுங்கள். தடுத்துக் கொள்வதற்கு ஒரு கூட்டமாக இருங்கள். தீமையை பற்றி நான் ஒரு பட்டியல் போட்டுட்டேன். இப்போ தீமைக்கு பட்டியல் போடணும்னு அவசியம் இல்லை. தீமை எவ்வளவு இருக்கு, அனைத்தையும் தடுக்கணும், இயன்ற அளவு தடுக்கணும். அப்ப அப்படி தடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றான். 3வது சூரா 104வது வசனத்துல, வல் தகுன் மின்கும் உம்மத்தன், உங்களுக்குள்ள நீங்க ஒரு கூட்டமைப்பா இருந்து செய்யுங்க. தனியா செய்யாதீங்க. தனியா செய்ய முடியுமா? முடியாது. அப்ப செய்யறவங்களோட கூட்டமா செயல்படுங்க. அப்படி நமக்கு அறிவுரையை வழங்குறான்.
அப்பந்தான் தீமை வேறோட அழியும், ஒரு நாள் அழியும். அது வேற விஷயம். ஆனா வேண்டாம், சத்தியம் ஜெயிக்கிறது என்பது வேண்டாம். ஆனா அசத்தியம் உங்கள் கண் பார்வைக்கு சைத்தான் கவர்ச்சியாக்கி காட்டுறான். அதை சொல்லி போட்டு அல்லாஹ் கீழே ஒரு செய்தியை சொல்றான், அவர்களை வெற்றியாளர்கள். இதை செய்யறாங்க, அவன் தான் வெற்றியாளர். இந்த செயல் வேணும், உங்களோட இந்த கூட்டமைப்பு இருக்கணும், இருந்து அசத்தியத்தை தருங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கட்டும் வார்த்தைகளால சொல்கிறான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், பிற்போக்கா இருக்கிறோம். யாராவது ஒரு இஸ்லாத்தில் இல்லாத செயலுக்கு நம்மை கூப்பிட்டால் நாம் போறோம். போனா என்னன்னு கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரா மின்கும், நீங்கள் ஒரு தீமையை கண்ணால் பார்த்தால் அதை நீங்கள் தருங்கள். மன் ரா மின்கும், கண்ணை பார்த்தாலே என்ன செய்யணும், எதிகி, கையினால் தருகிறான். அதை முடியவில்லை என்றால் என்ன செய்யணும், அடுத்தது உங்கள் நாவினால் தருகிறான். அதுவும் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதன் என்பவன் பலவீனமாக இருப்பான். அது முஸ்லீம் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, எங்கள் கொள்கைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செய்தால் அதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உடன்பட மாட்டோம் என்ற எண்ணம் யாருக்கு வரணும், ஒரு மூமின், ஒரு முஸ்லீமுக்கு வரணும். ஆணித்தரமாக வரணும். வந்திருக்கா? கண்டிப்பா வரல. கண்டிப்பா அதிகமான மக்களுக்கு வரல. கூட்டத்தோட என்ன செய்யறான், நானும் உள்ள பூந்தர்றேன்னு சொல்லி தப்புகள் செய்வது தலைவிரித்து ஆடுகிறது. தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, இறை சட்டத்தை பற்றி சொன்னா கேலி கூத்தாக பார்க்கிறார்கள். இது என்ன அந்த காலத்துக்கு சாத்தியப்படுமா? எக்காலத்துக்கும் சாத்தியப்படும். அல்லாவுடைய மார்க்கம், மனுஷன் கண்டுபிடிச்ச மார்க்கம் கிடையாது. சிக்கன திருமணங்கிறது எக்காலத்துக்கு தான் பொருந்தும். எந்த இஸ்லாமிய சட்டமும் இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்லி ஒண்ணு சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் சில விவரம் எல்லாமே நடப்பாங்க, எல்லாமே பொருந்தும், அனைத்தும் பொருந்தும், எல்லாமே எளிமையாக்கப்பட்டிருக்கு. திருமணமா எளிமை, அதுக்கு தப்தரா கவர்மெண்ட் சொல்வதை விட இந்த திருமணத்துடைய தப்தர் மேலா இருக்கும். அவ்வளவு செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல நபிகள் நாயக காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்தாரு, நிறைய கோடீஸ்வரர் வாழ்ந்தாங்க. அதுல ஒரு கோடீஸ்வரருடைய பேர் என்னன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அவர்களுடைய திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அவங்க வாசமும் மனமுமா வருகிறார்கள். வந்து நிக்கத்துல நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்னப்பா உன்ட மணக்குதேன்னு கேட்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி திருமணம் நடந்துட்டு, அப்படியா, சொல்ல வேண்டியது, விருந்து போடு, வரிமா போடுங்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் திருமணம் இருந்துச்சு. ஒரே மதீனாவில் இருக்கிறார்கள். 10 சஹாபாக்களில் அவரும் ஒருவர். சொர்க்கத்திற்கு நறுமாராயம் சொல்லப்பட்ட அஸரத்துல் பஸரா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிறவங்க அவ்வளவு பெரிய தியாகி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். திருமணம் என்ன இல்லை யாருக்கும் தெரியல. ஏன் இந்த முன்மாதிரி, ஏன் நபிகள் நாயகம் சொல்லல, என்ன திருமணம் என்னைய கூப்பிட வேண்டியதான், நான் உள்ள வரணும்ல, உள்ள வந்து ஆட்டையை கிடைக்கணும் அப்படியா கேட்டாங்க. சந்தோஷப்பட்டாங்க. பாரக்கல்லா, வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருங்க, விரும்ப கொடுங்க. அப்ப அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். மற்ற சமுதாயத்துல உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றும் வரும். அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும். இந்த மார்க்கம் முன்மாதிரி என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், யூமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், இந்த நாவுனால அல்லாஹ் ரசூல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடிக்கும் பேசுறீங்கள, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், யௌமில் ஆகிர், இறுதி நாளை நம்பினால், வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நம்பிக்கையோட சேர்க்கிறான் பாருங்க. அல்லாஹ் நீங்க நம்புறது உண்மையா இருந்தா நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தருங்கள். 3வது சூரா ஆல இம்ரான்ல 114வது வசனம். அப்ப அல்லாஹ்வை நம்பணும், என்ன செய்யணும், இதை செய்யணும். செய்யறோமா? மனதார வெறுக்கிறோமா? கிடையவே கிடையாது. என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணா நடத்துங்க. என் பேரு அப்துல் காதர், என் பேரு சுலைமான், என் பேரு பீர் முகமது, அவ்வளவுதான். என்ன வேணாலும் செய்துக்கிறங்கிறது சட்டமா? அப்ப ஏதோ முடிச்சு போடுறான் அல்ல, மறுமை நாளோட முடிச்சு போடுகிறான். இதை செய்யக்கூடியவர்கள் தான் சாலிஹூன், நல்லவர்கள். அல்லாஹ் பட்டியல் போடும். எப்படி இந்த நன்மையை மட்டும் நம்ம ஏறிட்டே இருந்தா என்ன ஆகும் நம்ம நிலைமை? தீமை யார் தடுப்பா? நன்மையை சொல்வதுங்கிறது ஈஸி, தீமையை தடுத்தால் தான் அது ஒழியும். அல்லாஹ் 2 சொல்றான், சிறந்த சமுதாயங்கிறான், சிறந்த கூட்டங்கிறான், உண்மையான உரிமையா எல்லாம் நீங்கள் தடுக்கிறான், அதில் ஒன்றுபட்டு நின்னுங்கிறான், கூட்டமாக நின்னுங்கிறான். நாம எப்படி இருக்கிறோம்? பின்போக்காக இருக்கிறோம். அதை பத்தி நமக்கு என்ன இல்லை, அந்த ஒரு கவலையும் இல்லை. அது போக இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்க.
வதரா கசீரன் மின்ஹும் யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான். இஸ்முனா பாவம், உதுவான்னா வரம்பு மீறுறது. மக்களை, நீங்கள் தவறான காரியம் செய்யக்கூடியதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதை ரசிக்கிறது. அவன் போனா நமக்கு என்ன, அவன் செய்தா நமக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்ல, என் பிள்ளை குட்டி நல்லா இருக்குல்ல, நான் சேஃப்டியா இருக்கிறேன்ல அப்படின்னு நீங்க அவன் தெளிவா பார்த்துக்க. அப்படி கிடையவே கிடையாது, அப்படி ஒரு காலம் கிடையாது. அப்படி நினைச்சதுனால மேலே நாடுலாம் அழிஞ்சவே நிற்கிறான். அவன் தாய் தந்தையை தேடுறான், எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி. கலாச்சார சீரழிவின் நிலை என்ன தெரியுமா? என் தந்தை யார் என்று பஸ் ஓடுது. அனாச்சாரத்தை கண்மூடிதனமாக ஆதரித்த காரணத்தினால் நிலை என்ன? அவமான சின்னம். அப்படி மேலை நாடுகள் என்ன இருக்கு, இஸ்லாம் போய் இது மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அநியாயத்தை கண்ணால் பார்க்கிறீர்கள், யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான் வஅக்லிஹும், நீங்கள் ஹராமானதை சாப்பிடுகிறீர்கள், எந்த கூச்சநாச்சம் இல்லாம எது கொடுத்தாலும் சாப்பிடுறீங்க. அது அல்லாஹ்வுக்கு அனுமதி, அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறானா? இது ஹலாலான உணவா? உணவு ஓகே, இந்த உணவு நல்லா இருக்கும், ஹலாலா? அது எப்படி பண்ணப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு அனுமதி தரப்பட்டிருக்குது. அதை பத்தி சிந்தித்தமா? சிந்திக்கல. அல்லாஹ் சொல்லிட்டு அஞ்சாவது சூறாவில் 62வது வசனம் சொல்லிட்டு சொல்லுகிறான். இதான் முக்கியமான ஒண்ணு எடுத்து வைக்கிறான். லவ்லா என்ஹா லவ்லா என்ஹாமுர் ரப்பானியூன வல் அக்பாரு அன் கௌலிஹிம் வல் இஸ்மி வஅக்லிஹிம் வஸ்ஸுஹ்த. அறிவாளிகளே, வணக்கசாலிகளே, விவரம் உள்ளவர்களே, நீங்கள் இந்த அநீதியை தடுத்திருக்க வேண்டாமா? வணக்கசாலிட்ட கொண்டு சொல்றான், 5 நேரம் தொழுகிறீங்கன்னா உங்க கடமை. என்னெல்லாம் சொல்றான்? வணக்கசாலிகள், மேதைகள், உங்களுக்கு இந்த கல்வியையும் இதை தந்திருக்கிறன, இதை கொண்டு நீங்கள் தடுத்தீர்களா? லபீஸமாகானு யஸ்னவுன், தடுத்திருக்க வேண்டாமா? கேள்விக்குறி கேட்கிறோம். தடுக்கணும். இப்ப எதற்கு நம்ம பேசுறோம்? நாளைக்கு இதே போல ஒரு திருமணம் நடக்கணும், அந்த லட்சியத்துக்கு கொண்டு வரணும். அதனால வர்றது என்ன ஆகும்? குமர்களுடைய ஈஸியா கரை சேரும். அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் மறைமுகமான பரக்கத்தை தந்து அருள் புரிவான். எங்க அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு வழிகாட்டி இருக்காங்க. மற்ற விஷயத்துல அல்லாஹ் ரசூல் சொல்றீங்களா? சொத்து பிரிக்கிறாங்க அல்லாஹ் ரசூல், சாப்பிடா இருந்தா பிஸ்மில்லா, பத்திரிக்கை அடிச்சா ஹிஜ்ரி, கரீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்துக்கும் ரசூல். இறப்பு முதல் பிறப்பு முதல் அவசியம் நமக்கு சாதகமான உலக விஷயத்துல நான் பார்க்க மாட்டோம். அது உலகத்தை பார்த்துரும். இல்லை இது விளையாட்டா, டோட்டலா வெளியா இருங்க அப்போ, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் தடுக்கணும், இதற்கு முதல்ல உடன்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? நமக்கு ஒரு விளக்கத்தை தருகிறான். அதுபோக வல் மூமினூன் வல் மூமினாத்தி யஅதுமுல் அவுலியா பஅதுஹும் யஅமரூன பில் மஅரூஃப். இந்த யஅமரூன பில் மஅரூஃப்ங்கிறது குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். திரும்ப 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 சொல்றான். எதற்கு சொல்கிறான்? எப்படி சொல்கிறான்னா, இத கூட கொஞ்சம் ஒரு படி மேல போய் சொல்றான், பிரிச்சு சொல்றான். 9வது சூறால என்ன சொல்றான்? வல் முஃமினீன வல் மூமினாத்தி, ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், அவுலியா, நீங்கள் நல்லதை செய்யக்கூடியதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா நட்பாக இருந்து கொள்ளுங்கள். அனில் முன்கர், அவர்கள் தான் நல்லவர்கள். யுகீமூன ஸலாத்த வ யுமூன ஸகாத்த, நீங்கள் தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். வயுதீமூன அல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருங்கள். உலாயிக்க ஸைரஹுமுல்லாஹு இன்னல்லாஹ அஸீஸ், அல்லாஹ் அவர்களுக்கு தான் அருள் புரிவான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிவானா? நன்மையை ஏவி தீமையை தடுத்து தொழுது ஜக்காத்து, நன்மையை விட்டு உள்ளுக்குள்ள தொழுகையும் ஜக்காத்தை யாரும் தனியா கொண்டு வராம இருந்தாங்க. 9வது சூறாவில் 21வது வசனம். இதை யாரு செய்கிறார்களோ உலாயிக்க, அவர்கள் மீதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள் புரிகிறான். இந்த அருள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் என்றால் இந்த நிலையை நம்ம என்ன செய்யணும்? அடையணும் என்பதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு கேள்வியை கேட்கிறான் பாருங்க, நல்லவர்களை நோக்கி. எப்படிப்பட்ட கேள்வி? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இதை நீங்க செவிதாழ்த்தி கேட்டு நடைமுறைப்படுத்துங்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளி விடாதீர்கள். அம் நஜ்அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்தி அம் நஜ்அலில் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட மக்களே, நீ உங்களை நம்பிக்கை கொண்டு நல்லது செய்யக்கூடிய மக்களை நாம் குழப்பம் செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவோமா? அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உங்களை நல்லவர்களாக நான் ஆக்குவேன், குழப்பம் செய்யற மக்களாக ஆக்க மாட்டேன். முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை நாம் குற்றம் செய்யக்கூடிய மக்கள் ஆக்குவோமா? கேள்விக்குறி இருக்கும்.
அதாவது அல்லாவை அஞ்சிட்டாலே உங்களை நல்லவன் ஆக்கிடுவேன். அல்லாவை நோக்கி நீங்க விரைந்து வந்தா உங்களை நான் குற்றம் செய்யற மக்கள் ஆக்குவனா, ஆக்க மாட்டேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு செக்யூரிட்டி தரும். நல்லதை நோக்கி வந்து அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், அரவணைத்து நம் பக்கம் இழுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமாகவும் அரியாபுரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், கிதாபு அன்சல்னாஹு இலைக்க முபாரக்கன் யதப்பரு ஆயாத்தி வயதக்கரு உலுல் அல்பாப். இந்த குர்ஆனை நாம் விளையாட்ட தந்திருக்கிறோமா, இது அறிவுரை, இதை சிந்திப்பவர்களுக்கு ஒரு அறிவுரையாக இருக்கிறது. படிப்பினை பெற மாட்டீர்களா? படிப்பினை பெற மாட்டேன்னா படிப்பினை பெறாம இருக்கிறோம். ஒவ்வொரு செயலும் முஸ்லிம்களுடைய செயல் எல்லாம் மாற்று மத காப்பி அடிக்கப்பட்ட செயல். ஏன்னா அங்க இருந்தாலும் வந்திருக்கோம், அப்படியே போகுது. கரெக்டா அங்க கட்டம் பாத்தியாவா, கட்டம் பாத்தியாவுக்கு போயிடுறாங்க. எந்த மாதிரி கட்டம் பாத்தியா, 40 நாள் ஒருத்தர் இறந்துட்டா அதுக்கு ஒரு விருந்து. இறந்தவங்களுக்கு விருந்து கொடுப்பீங்களா? அப்படி கிடையாது மார்க்கத்துல. அப்ப அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இறந்தவர்களுக்கு துவா செய்யணும், அவர்கள் பேரில் தான தர்மம் செய்யணும். அல்லது வாழ்ந்த கவலை இருக்காங்க, தான தர்மம் செய்யறாங்க, அவர்களுக்காக துவா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. அது என்ன கதம் பாத்தியா, கதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கதம் பாத்தியா? எங்க இது சொல்றீங்க, சட்டத்தை குரான்லயோ ஹதீஸ்லயோ ஒரு இடத்துல காட்ட முடியுமான்னு கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கான்றது ஒவ்வொன்றையும் பாருங்க, வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்க. அதற்கு தானே தூதரை அனுப்பி விட்டுருக்கான். ஒரு வீடு நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கத்து போறாங்க இந்த கொள்கைக்காக. மக்கா விட்டு ஹிஜ்ரி கலண்டர்ல போறாங்க. ஹிஜ்ரினா என்னது, ஊரை விட்டே போறாங்க. ஊரை விட்டு நம்ம போவோமா? ஊரை விட்டு போன சட்டம் போட்டா எல்லாரும் சேர்ந்து போராட ஓடிடுவோம். என்ஆர்சிக்கு ஊரை விட்டே போனாங்க. எதற்கு? கொண்ட கொள்கைக்காக. அப்படிப்பட்ட ஒரு உன்னத கொள்கையில் நம்ம என்ன செய்யணும், இருக்கிறோம். அப்ப அந்த உண்மை என்ன செய்யணும், அதை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அது போக இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். வமாக்கானலி மூமினி வலா மூமினத்தன் இதா கதல்லாஹு ரசூலஹு அம்ரன். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அன் யகூனு லஹுமுல் கைராத் மின் அம்ரிஹும் மின் பஸல்லாஹு ரசூலஹு ஃபகத் தல்ல தலாலம் முபீனா. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதில் மூமினுக்கு சுய விருப்பம் கொள்வதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ஏன் சுய விருப்பம் கொள்றீங்க, மன இச்சை கொள்றீங்க? மன இச்சை கொள்ளக்கூடாது. நாங்க முடிவெடுத்து உங்களுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறோங்க. அதன் அடிப்படையில் இறப்பு முதல் பிறப்பு வரைக்கும் வாழ்றீங்க. சொத்தெல்லாம் கரெக்டா பேசுறீங்களா? ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்னங்கிறத தெளிவா சொல்லுவாங்க. பெண்ணோட ஆணுக்கு ஜாஸ்தின்னு சொல்லி அதுல சட்டம் அழகா பேசுவான். அவ எப்படி அவன் அல்ல அனுமதி கருத்தை சொல்லுகிறான். அல்லாஹ் ரசூலும் முடிவெடுத்து விட்டால் அதில் நீங்க முடிவெடுக்க நீங்க யாரு, எடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் எடுத்தால் என்ன 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 மாதிரி நிலை தெரியுமா? பக்கத்து தல்ல தலாலம் முபீனா, தெளிவான வழிகேட்டை நோக்கி அவர் போகிவிட்டார். முபீனா தெளிவான வழிகேட், அதுல நன்மை இருக்காது. உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லிதான் அல்லாஹ் குர்ஆனை ஹதீஸை நமக்கு தந்திருக்காங்க என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக இன்னொரு வசனத்தை பாருங்க. வஹுவல்லதி ஜஅல லகுமுல் ஹிலாஃபல் அர்த வ ரஃஅ பஅதுகும் ஃபக பஅத் வ தரஜாத்தில் லியப்லுவக்கும் மா ஃபீ ஆதாகும். இது முக்கியமான செய்தி, இதுதான் முக்கியமானது. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்றால், உங்கள் பூமியிலே உங்களை வழித்தோன்றலாம் ஆக்கியிருக்கிறேன். அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒருத்தரை மேம்படுத்தியிருக்கிறேன். ஒருத்தன் படிச்சவனா இருக்கும், ஒருத்தன் கீழே இருக்கும். நான் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய திட்டமாக்கும். நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கு. இவனை மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி கொள்ளடிக்கிறியா, பொய் சொல்ல போறியா, இல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து அதை கண்டு நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், நான் நாணயமா நடப்பேன் முடிவெடுக்க போறியா? இப்படி உனக்கு இவ்வளவு சொத்துக்களை தந்திருக்கேன், இதை வைத்து நீ ஆட்டம் போட போறியா? பிரோடு ராமானு காரூன் மாதிரி இல்லை, அல்லாஹ் தந்திருக்கான் என்று நன்றி செலுத்தி வஹாசியின் பணி உள்ளவர்களாக இருக்க போறியா? இதான் கேள்வி. சோதனை. அப்ப என்ன தரஜாத் ரெண்டு சொல்றான். தரஜாத் லியப்லுவக்கும், உங்களுக்கு படித்தரங்களை உயர்த்தி இருக்கிறேன். நான் தான் பண்ணியிருக்கேன். ஒன்னும் அறிவில்லாதவனுக்கு கூட பல கோடியை கொடுப்பேன். ஒரு ஒண்ணுமே இருக்காது அவனுக்கு பல இதை கொடுப்பேன். சாதாரணவனா இருப்பான், பெரிய கல்வியாளன் ஆக்கி விடுவேன். என்கிட்ட நாட்டம், அவன் நீயத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். நான் நாடுனா கொடுப்பேன். அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் சொல்றான், நான் தான் சேர்ந்திருக்கேன், தரஜாவை உயர்த்தி இருக்கேன், நீ கவனமா நடந்துக்கோ. அது என்னுடைய திட்டம். எப்படிப்பட்டு நடக்கணுமா? ரப்பிக்க சாரிஉல் இகாப், நான் தகுதியை உயர்த்தி இருக்கிறேன், விரைவாக தண்டிப்பவன், நீ கவனமாக நடந்து கொள், நிகரற்ற அன்புடையவன், உன்னை ஒரு ஒசரமா ஆக்கியிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய ஏற்பாடு என்று சொல்லி அடுத்த ஒரு வரலாறுல 7வது சூறால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
பால மூசாரி கௌமிஹி இஸ்தாயினு பில்லாஹி வஸப்ர். மூசா நபி வரலாறுல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுறான். மூசா நபி இறைவனிடம் உதவி கேட்டார், பொறுமையாக இருந்தார். இன்னல் ஆறுதல் இல்லாஹி, இந்த பூமி நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு விசாலமாக இருக்கிறது. யூத்திகா மை யஷாவு இபாதிஹி வல் ஆகிபத்தலில் முத்தகீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இறுதி முடிவு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு வெற்றி. யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி. எப்படி போறான் பாருங்க வசனத்தை. அஞ்சக்கூடியவர்களை பார்த்தா எப்படி தெரிகிறது? எந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க? சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து அந்த ஒரு நிமிஷத்துல மனமாற்றம் கொண்டு வந்துருவான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறுதி முடிவு, இறுதி வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்றான்? ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கிறான். அது போக ஒரு நினைவு பெயர்வான். தரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹன் வ இம்ரஅத்த லூத்தன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாசகத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். ரெண்டு பேரை உதாரணமாக சொல்கிறான். இரண்டு பெண்ணை உதாரணப்படுத்துகிறான். ஒன்னு நூஹு, ஒன்னு லூத்து. வகானத்தா தஅத்த அபுதைனி மினல் இபாதி. இறையச்சமும் அழைப்பு பணியை பார்க்கிறோம், இறையச்சத்தையும் பார்க்கிறோம். ரெண்டு நல்லவர்களுக்கு கெட்ட மனைவியை முன்னுதாரணமாக காட்டுகிறான். ரொம்ப நல்லவர்கள். ஒன்னு நூஹ் நபி. நம்ம இவங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவிமார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவிமார்கள். வஸ்ஸாலிஹீன, நல்லவர்களுக்கு அப்படி இருந்தார்கள். அதை உலகத்துக்கு கெட்டவர்களுக்கு நான் முன்னுதாரணமாக காட்டுகிறேன். ஃபலா யுயா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா வகீலி யதுகுலுன் நாரு மஅ தாகிலின். அவர்கள் நரக நெருப்புக்கு நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நல்லவர்கள்? ஒன்னு ஈசா நபியுடைய தாயார், அவங்க இருக்கட்டும். முக்கியமான யாரு கேட்டா, வதரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன. இது காலத், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவியை முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி என்றால் யாரு? அவன் ராஜா. என்ன வரலாறு எல்லாம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவன் வாழ்ந்த இடம் எகிப்து இருக்கிறது. அவன் சடலங்கள் இருக்கிறது. பல விஷயங்கள் ஆதாரமாக இருக்கிறது. அவன் நூஹுட அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, என் இறைவா, ஃபிரௌனுடைய மனைவி துவா கேட்கிறாங்க. ஃபிரௌன இது காலத் ரப்பி இப்னி இன்தக பைத்துல் ஜன்னா. இந்த ஃபிரௌன் மனிதன், அவரை நான் வணங்க மாட்டேன். ஃபிரௌன் என்ன சொல்றானா, ஆன ரப்புகுல் அலா என்று சொல்கிறான். ஆன ரப்புகுல் அலா என்றால் நானே பெரிய இறைவன். கவனமா கேட்டுக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கவனமாக கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சகோதரர்களாக மாறுங்கள். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? தன்னை பெரிய கடவுள் என்று சொல்கிறான். அந்த மண்ணையே ஆட்சி செய்கிறான். அவனுக்கு உட்பட்டு அவனுக்கு மனைவியாக வாழ்ந்த ஆசியா என்ற அந்த பெண்மணி அவனை எதிர்த்து போர்க்களம் செய்யறான். எப்படிப்பட்ட போர்க்களம்? அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. எப்படிப்பட்ட துவா? இந்த பைத்துல் ஜன்னா, அந்த உலக வாழ்க்கையை விட எனக்கு மேல ஒரு வீட்டை எழுப்பு. ஏன் அப்படி கேட்கிறாங்க? அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா ராணி மாதிரி வாழலாம். ஏன்னா அவங்கதான் ராணி, அவங்கதான் மூசா நபி எடுத்து வளர்த்தாங்க. அவனுடைய ஆட்சி, அதிகாரம், கோட்டை, கொத்தளம் இன்ன வரைக்கும் இருக்கு. அப்படிப்பட்டவனை அல்லாஹ் அழித்தான். அப்படிப்பட்டவனின் மனைவி இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து கொடுமைகளை அணிவித்தாங்க சொல்றாங்க. வநஜ்னி மினல் ஃபிரௌன வ அமலிஹி வநஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். இந்த அநியாயக்காரனிடமிருந்து, இந்த மோசக்காரனிடமிருந்து இறைவா என்னை நீ காப்பாத்து. அப்படி கேட்டாலே அந்த பெண்மணி அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. முன்மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணுங்க. அர்ப்பணிப்போட இஸ்லாத்தை நேசித்து வந்தாலும் நல்லா இருக்கும். டூப்ளிகேட்டா போலியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட தியாகச்சேமலாக, இப்படிப்பட்ட அழைப்பு பணி சேர்ந்த வீர மங்கையாக இருக்கணும். வீர மங்கை தானே அந்த பெண்மணி. ஒரு அநியாயக்காரனை எதிர்த்து சத்தியத்தை சொன்னது யாரு? வீர பெண்மணி. அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் என்ன செய்யணும்? உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் திருமணம் ஆரம்பம் ஆக போது நிக்கா இன்ஷா அல்லாஹ்.